10/10/8 28வது நாள். 28வது நாள் கற்பூரம் ஏற்றிருக்கிறேன், சாமி கும்பிட்டுருக்கிறேன். அதே நீங்களும் உங்கள் மனசில் அப்படியே அந்த கற்பூரம் எரிய மாதிரியே உங்கள் மனசுலையும் எரியணும். அக்னின்னா ஒரு பேர், இது அக்னி. அவர் என்ன அக்னிங்கிற பேர் அவருக்கு வந்துச்சே தெரியல. இதே மாதிரி நம்ம மனசில் எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும் அவருடைய கோரிக்கை நிறைவேற வரைக்கும். அவருடைய கோரிக்கை நிறைவேற வரைக்கும் இந்த அக்னி உங்கள் மனசுல ஃபுல்லாக எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும். இதே செல்ஃபோன் வச்சுக்கிட்டு நிற்கிற தொழிலுக்கு ஓடிட்டு இருக்கிறோம், எந்த வேலையும் இல்லாமல். அதிகமாக எந்த வேலை வாய்ப்பு வந்தாலும் தமிழ்நாடு சேனல் முக்கியத்துவம் கொடுக்கணும். எல்லா தொழிலும் நம்மளை கைவிட்டு போயிட்டு இருக்குது. வடநாடு சைடு எப்படி அவங்க ரொம்ப இது பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு நம்மளுடைய தொழில் பாதிச்சுக்கிட்டு பாதிக்குது ரொம்ப. நீங்கள் நினைக்கலாம் சைக்கிள் பேரணின்னா சிம்பிளான, இவ்வளோ இருக்கிற வண்டி வாகனத்தில் 20-30 பேர் போயிட்டு நான் வரணும்னா சாதாரண விஷயம் இல்லை. எவ்வளோ கடந்து போகணும். இதே 4 முறை ராமேஸ்வரம் போயிருந்தோம். எங்களுக்கு திரும்பி பார்க்கறதுக்கு நாதியே கிடையாது. இதாக போகணும். அங்கே கஷ்டப்பட்டு, அதுவும் ராமநாதபுரத்துலேருந்து ராமேஸ்வரம் 150 கிலோமீட்டர் என்ன நினைக்கிறேன். அந்த கிலோமீட்டர் மட்டும் போகவே முடியாது. அப்படியே கடல் காற்று அப்படியே தள்ளும். சைக்கிள்லாம் ஒரு கிலோமீட்டர் ஓட்டத்துக்குலாம் அப்படியே சித்திரப்பட்டு போயிடுவோம். நாங்கள் நினச்சி கூட பார்க்க முடியல. அப்படிலாம் போயிருக்கிறோம். பையன் வேலை செஞ்சு விழுந்து நிறைய பசங்க காயாகி, ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு ஒரு 1000 மருந்தாவது வேணும். நல்லா தொடையை எள்ளு போட்டு நீவிட்டு இப்போ தான் எழுந்து காலையில் ஓட்ட முடியும். அவ்வளோ வெறித்தனமாக போனோம். அப்போல்லாம் அந்த உணர்வு வந்துச்சு. இந்த கொரோனா வந்து செல்ஃபோன் வந்து எல்லாமே கம்பல்சரி உள்ள விழுந்து போயிடுச்சு. யாருக்குமே அந்த இதே இல்லை. அவர் என்னை சொல்லிட்டு போனார், எல்லாத்துக்குமே ஒரு வெறி இருந்துச்சு. லட்சியம்னா என்ன, ஒவ்வொருத்தரும் ஒரு மனுஷன் லட்சியம் இருந்துச்சு. இன்றைக்கி லட்சியம்னா என்னன்னு கேட்டால் அதுக்கு பேரே என்னன்னு தெரியாது. அந்தளவுக்கு ஆகிப்போச்சு. அதனால் இவருடைய கோரிக்கையை நம்ம நிறைவேற்றுவோம். இவருடைய வரலாறு நம்ம குழந்தைங்களுக்கு தெரியப்படுத்தணும். இப்போ இன்னும் கொஞ்ச நாள் போனால் அது யாருன்னு கேட்பாங்க. விவேக் சொல்கிற மாதிரி பாரதியார் போட்டா கட்டி கேட்கும்போது கேட்டி குஞ்சுமோன்னு பசங்க சொல்லுவாங்கள்ல, அது வேணும். கொஞ்ச நாள் போனால் இவர் யாருன்னு கேட்பாட்டே இவர் நடிகர் பேர் தான் சொல்லுவாங்க. நிச்சயமாக அதுதான் நடக்கும். இதெல்லாம் கடவுள்னு நம்ம சொல்லணும்னா, நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம இதேணும்னா இவருடைய வரலாறு நம்ம கொண்டாடணும். அந்த வரலாறு எதில் கொண்டாடணும் அப்படின்னு நீங்கள் கூட சொல்லுங்கள். எனக்கு நான் 3ஆவது தான் படித்து எனக்கு தெரியாத கூட இருக்கலாம். எதில் கொண்டாடணும் நீங்கள் போகும்போது இது சொல்கிறா அப்படின்னு சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக எழுதிட்டு போகிறேன். இங்கே போன 4 முறை எங்களை யாரும் கண்டுக்கிறதுக்கு நாதியே இல்லை. ஒரு முறை 2016 சென்னைக்கு போயிருந்து ஜெயலலிதா பார்க்குறது எல்லாமே தெரியும் பார்த்தாங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக தெரிஞ்சு நாங்கள் பேரணி போனது. இப்போ இன்றைக்கி எத்தனை 9 வருஷம் ஆகி 18, 19, 20, 21, 22, 23, 24 7 வருஷம் ஆகிடுச்சு. ஆனால் தலைநகரத்துக்கு அடித்தா தான் திரும்பி பார்க்குறாங்க. தலைநகரத்துக்கு போனால் மட்டும்தான் திரும்பி, ஏன்னா அங்கே தானே எல்லாமே இருக்கிறாங்க. பெரிய பெரிய ஆளுங்க வந்து நாங்களாம் பைத்தியக்காரங்க தெரியிற உச்ச நட்சத்திரங்களாம் அங்கே தானே இருக்கிறாங்க. ஏன்னா ஐய மாதிரி சொன்னால் தானே உலகமே திரும்பி பார்க்குது. ஐயா பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் அங்கே தானே இருக்கிறாங்க. மெட்ராஸ் போனால் மட்டும்தான் அங்கே இருக்கிற ஜனங்க தான் உலகம் ஃபுல்லாக தெரியப்படுத்துறதுக்கு இருக்கிறாங்க. அதனால் அங்கே மட்டும்தான் போய் ஆகணும். வேறு வழியே இல்லை. வேறு எங்கே சொன்னாலும் இவங்கெல்லாம் முதலமைச்சர் அங்கே தான் இருக்கிறாரு, அங்கே தான் போய் நம்ம சொல்லணும். அப்போ தான் இந்த கோரிக்கை தலைமைச் செயலகத்துக்கு தான் போய் சொல்லணும். கண்டிப்பாக எந்த நீங்கள் அந்த கட்சி இந்த கட்சி நினைக்காதீங்க. எந்த முதலமைச்சர் வந்தாலுமே ஒரு புதிய விஷயத்தை எல்லாமே பார்ப்பாங்க. நம்ம அந்த கட்சி நம்ம பார்க்கவே கூடாது. நம்ம அவருக்காக யாராக இருந்தாலும் சரி, எந்த இப்படி இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி, அவருக்காக நம்ம போய் மண்டிட்டு நம்ம கோரிக்கை கேட்கலாம். நம்ம கேட்குற தப்பே இல்லை. நமக்காகவே வாழ்ந்து நமக்காகவே செத்து போனவர் இன்னைக்கு கண்டுக்கிறதுக்கு நாதியில்லாத போச்சு. ஆதரவாக இருங்க. ஏதோ ஒன்று பண்ணலாம். 28 நாள் ஆகி போச்சு. இன்னும் 50 நாள் தான் இருக்குது. இந்த 50 நாள் என்ன பண்ண போகிறோன்னு எனக்கு தெரியல. சைக்கிள் இருந்துச்சுன்னா சைக்கிளில் டெய்லியும் ஓட்டிகிட்டு போய் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போய் சைக்கிள் மனுக்குன்னு வாங்கலாமா ஏதோ பண்ணலான்னு பார்க்குறது எதுவுமே நடக்க மாட்டேங்குது. விடிஞ்சா இதே ஆகிடுது, சாயங்காலம் கண்டா மறுபடியும் பைத்தியம் முடிச்சிக்குது. என்னடா அப்படியே ஒவ்வொரு நாள் அப்படியே போகுது அப்படின்னு. ஏன்னா நம்மக்கிட்ட பொருளாதாரம் இல்லை.
பண்ணுறதுக்கு மேலே இது மாதிரி பண்ணுறதுக்கே நமக்கு பொருளாதார இல்லாத அளவுக்கு ஆகிப்போச்சு. குடும்ப சூழல் சமாளிக்கிறது இல்லை. அதனால் ஏதோ ஒரு வகையில் ஆதரவாக இருங்க. மற்ற இடத்துல வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லாத்துலையும் அனுப்பிவிடுங்க. மற்றவங்க தெரியட்டும், நியூஸுக்கு தெரியட்டும். முன்ன இது யார் 28 நாள் என்னை திரும்பி பார்த்து கூட ஆள் இல்லை, கேட்க கூட ஆள் இல்லை. இது ஏதோ ஒரு வகையில் அவங்க முன்னேற்றத்துக்கு கொண்டு போகிற வழி பாருங்கள். இது ஒரு தரம் 4 தரம் போயிட்டேன், 5ஆவது தரம் 5 முறை வச்சுருந்தோம். ஒரு தரம் போயிட்டு வந்துடுறேன். நான் போகிறது உங்களுடைய அந்த அக்னி எரியும் மாதிரி உங்கள் மனசில் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் தான் அனுப்பி பண்ணணும். ஜெய் ஹிந்த்.